அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது உயிரோட மானத்த பெருசா நெனச்ச ஒரு தமிழ் மன்னன பத்தி தான் பார்க்க போறோம். ஆ அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சேர மன்னர்கள்ல 2 வகை இருக்கு. ஆ குட்டுவன் வழி 1, பொறையன் வழி 1. அதுல வந்து பொறையன் வழியில வந்த கடைசி இரும்பொறை அரசரான கணைக்கால் இரும்பறை அவர பத்தி தான் பார்க்க போறோம். அவர் வந்து ஒரு ஒரு போர்ல, அதாவது சோழன் செங்கணான் அரசனோட போர் புரிந்ததுல தோல்வியுற்றதுனால, அவரால வந்து அதாவது செங்கணானால வந்து சிறைபிடிக்கப்படுறாரு. சிறைபிடிக்கப்பட்டு உறையூர் பக்கத்துல இருக்க குடவார் கோட்டத்துல சிறை வைக்கப்படுறாரு. அப்போ வந்து சிறையில இருக்கும்போது சிறை காவலர்கள்ட்ட வந்து தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டிருக்காரு. தண்ணி கேட்டப்ப அவங்க வந்து அவரை இகழ்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடுத்துருக்காங்க. அதனால வந்து அவர் வந்து ரொம்ப மன வருத்தமாயி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தண்ணி குடிக்காம ஒரு கவிதையை எழுதி வச்சுட்டு உயிரிழந்திருக்காரு. உயிரை விட்டிருக்காரு. அது என்ன கவிதைன்னு கேட்டீங்கன்னா, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என் முன்னோர்கள் வந்து குழந்தை வந்து இறந்தாலோ, இல்ல குழந்தை வந்து இறந்து பிறந்தாலோ, அந்த குழந்தையோட நெஞ்சில வந்து வாளால புலந்துட்டு, அதுக்கப்புறம் தான் அத அடக்கம் பண்ணுவாங்க. அந்த மாரி வந்து ஒரு வீர இதுல வழியில வந்த எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தமுறாரு. அதே மாரி சோழ மன்னனோட அம்பு வந்து என் நெஞ்ச வந்து தொலைச்சு நான் இறந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். ஆனா வந்து இன்னைக்கு வந்து பகைவர் இடத்துல வந்து இப்படி வந்து சங்கிலியால கால் கட்டப்பட்டு இப்படி வந்து துன்புறுறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த இடத்துல வந்து இப்படி தண்ணி நம்ம கேட்க போய் இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து மன வருத்தமுட்டு தான் உயிரை விடுறாரு. இத வந்து இந்த இந்த கவிதைய எழுதி வச்சுட்டு உயிரை விட்டுறாரு. இத வந்து இலக்கியத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவர் உயிரை விடுறாரு, அதாவது உயிரை விட்டார்ன்னு சொல்றத, உடலினும் உயிர் நீங்கி ஒலித்தது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கூட வந்து ரொம்ப அழகா ஒரு வீரமா சொல்லியிருக்காங்க இலக்கியத்துல. இத வச்சு பார்க்கும்போது என்னன்னா, நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து எந்த அளவுக்கு உயிர விட மானத்த பெருசா நெனச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல வந்து நம்ம மன்னர்கள் நெனச்சு நம்ம தமிழரா இருக்கறதுல நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி.